உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்காக பல வரலாற்று ஆவணங்கள், ஆய்வு கட்டுரைகள், குறிப்புகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு விரிவான ஆழமான தேடலை இப்போ நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இந்த தரவுகளை பல கோணங்கள்ல படித்து அதில் இருக்கிற மிக முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை மட்டும் பிரித்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த தேடலோட நோக்கம். இன்னைக்கு நம்ம மிஷன் என்னன்னா 1097ல தொடங்கிய முதல் சிலுவை போரோட மிக முக்கியமான ஒரு கட்டம், அதாவது கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஆன்டியோக் முற்றுகையை பத்தி தான் நாம விரிவாக ஆராய போறோம். அந்த சிலுவை போர் வீரர்களோட வருகை, அங்க அவங்க சந்தித்த நரகத்தை போன்ற ஒரு பஞ்சம், அது மட்டுமில்லாம ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தனோட எதிர்பாராத துரோகம், அப்புறம் முஸ்லிம் படையோட அதிரடியான பதில் முற்றுகைன்னு பல திருப்பங்களை நம்ம அலச போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த வரலாற்று பயணத்துக்குள்ள நாம நுழைவதற்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க, அது என்ன டிஸ்க்ளைமர்னு சொல்லிடுங்க. இப்போ நாம ஆராயும் இந்த வரலாற்று ஆவணங்கள்ல வலதுசாரி மற்றும் இடதுசாரி சிந்தனைகள் இருக்கு. மத ரீதியான, அரசியல் ரீதியான தீவிரமான கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கு. ஆமா, நாம எந்த தரப்பிற்கும் ஆதரவளிக்கவில்லை. அதுதான் உண்மை. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள உண்மைகளை மட்டுமே உங்களுக்கு நடுநிலையாக வழங்குறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த முற்றுகையோட ஆரம்ப புள்ளியிலிருந்தே தொடங்குவோம். நான் இந்த ஆவணங்களை படிச்சுட்டு இருந்தப்போ இவங்க ஆன்டியோக் நகரை வந்தடைவதற்கு முன்பே சந்தித்த கஷ்டங்கள் ரொம்பவே மலைக்க வைக்குது. அனட்டோலியா பகுதியை கடந்து வரும்போது அவங்க சந்தித்த இயற்கை சவால்கள் ரொம்ப பயங்கரமானது. அதாவது அக்டோபர் 1097ல அவங்க அனட்டோலியாவை கடக்குறாங்க இல்லையா, அது எந்த மாதிரியான ஒரு பயணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு மரண பயணம்னு தாங்க சொல்லணும். கடுமையான கோடை வெப்பம் அவங்கள வாட்டி வதைத்தது. தண்ணீர் இல்லாம விலங்குகளும் மனிதர்களும் ரொம்பவே தவிச்சாங்க. ஒரு கட்டத்துல குதிரைகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததுன்னு படிச்சேன். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. குதிரைப்படை தான் அவங்களோட முக்கிய பலமே. பெருமை மிக்க பல போர் வீரர்கள் தங்கள் குதிரைகளை இழந்து கனமான கவசங்களை சுமந்து கொண்டு தரை வழியாக நடந்து செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டது. கோடை காலம் முடிந்து மழை காலம் வந்ததும் நிலைமை சீராகும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுதான் நடக்கல. தொடர்ந்து பெய்த மழையால அவங்க பயணிக்க வேண்டிய பாதைகள் எல்லாமே சேர் நிறைந்த கழுதை பாதைகளாக மாறிவிட்டதுன்னு சமகால ஆவணங்கள் குறிப்பிடுது. இவ்வளவு கஷ்டங்களையும் மரணங்களையும் தாண்டி தான் அவங்க இறுதியாக சிரியாவோட மிக முக்கிய நகரமான ஆன்டியோக் நகரை வந்தடைறாங்க. ஆமா, இத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு ஆன்டியோக் நகரை பார்த்ததும் ஒருவேளை இது எளிதான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்ச அந்த நகரத்தை பார்த்ததும் உங்களோட நம்பிக்கை முற்றிலும் உடைந்திருக்கும். நீங்க அந்த நகரத்தை மனக்கண்ணில் கற்பனை செய்து பார்க்கணும். அது ஒரு சாதாரண ஊர் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை நகரம் அது. ஒரு புறம் ஒரோண்டஸ் நதி இயற்கையான அரணாக ஓடிக்கொண்டிருக்கு. மறுபுறம் செல்வியஸ் மலையின் செங்குத்தான பாறைகள் இருக்கு. ஆமா, இந்த இயற்கை அரண்களுக்கு நடுவே பைசாண்டைன் பேரரசர்களால் கட்டப்பட்ட மிக உயரமான மதில்கள். அந்த மதில்கள்ல சுமார் 400 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தது. சிலுவைப் படையினர் இதுவரை தங்கள் பயணத்துல இப்படி ஒரு அசைக்க முடியாத கோட்டை பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய கோட்டைய, அதிலும் மலையின் நதியும் சூழ்ந்த ஒரு நகரத்தை முழுமையாக சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது அப்படிங்கிறது ராணுவ ரீதியாக ஏறக்குறைய சாத்தியமில்லாத ஒரு காரியம். அதனாலதான் இந்த முற்றுகை அத்தனை மாதங்கள் நீடிச்சதா? ஆனா கோட்டையோட பிரம்மாண்டத்தை விட நான் படிச்ச குறிப்புகள்ல என்ன ரொம்ப அதிர வைத்தது அந்த நகரத்தோட ஆளுநர் செய்த ஒரு தந்திரம் தான். யாகிஷ்யான் செய்த அந்த தந்திரத்தை சொல்றீங்களா? ஆமா, சிலுவை படையினர் வருவதை அறிந்ததும் அவர் நகரத்திற்குள்ள இருந்த மக்கள் மீது ஒரு விசித்திரமான நடவடிக்கையை எடுத்திருக்காரு. உள்ளே இருந்த கிறிஸ்துவ மக்களை அவர் எப்படி நடத்தினார்னு கொஞ்சம் விளக்குங்க. அந்த ஆளுநர் யாகிசியான் எடுத்த முடிவு ரொம்பவே கொடூரமானது. ஆனா போர் உத்திகள் அடிப்படையில பார்த்தா மிக தந்திரமானது. அதாவது ஆன்டியோக் நகரத்திற்குள் கணிசமான அளவுல லோக்கல் கிறிஸ்துவ மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? ஆமா, வெளியே இருந்து வரும் சிலுவை படையினரும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறதால உள்ளே இருக்கும் மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக கோட்டை கதவுகளை திறந்து விட்டுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாகேசியானுக்கு இருந்தது. அதனால நகரத்துல இருந்த கிறிஸ்துவ ஆண்களை மட்டும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டான். அது மட்டுமில்ல, ஆண்களை வெளியேற்றிவிட்டு அவங்களோட மனைவிகள், குழந்தைகளை நகரத்திற்குள்ளே பணைய கைதிகளாகவும் மனித கேடயங்களாகவும் பிடிச்சு வச்சுக்கிட்டான். இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இப்போ வெளியே துரத்தப்பட்ட ஆண்கள் சிலுவை படையினரோடு சேர்ந்தாலும் கோட்டைக்குள்ள இருக்கும் தங்கள் குடும்பத்திற்கு என்ன நேருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இருப்பாங்க.
எந்த ஒரு தாக்குதலையும் தீவிரமாக முன்னெடுக்க மாட்டாங்க. ஒருவேளை வெளியே இருப்பவர்கள் கோட்டையை தாக்கினால் உள்ளே இருக்கும் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை மறைமுகமாக உணர்த்தினான். இது ஒரு மிகச்சிறந்த ஆனா இரக்கமற்ற உளவியல் ரீதியான போர் முறைன்னு தான் சொல்லணும். குடும்பங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். இதனால சிலுவை படையினரால் உடனடியாக எந்த தாக்குதலும் நடத்த முடியல. ஆனா இந்த முற்றுகை ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கல. அக்டோபர் 1097 தொடங்கி ஜூன் 1098 வரை, அதாவது கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நீடித்ததுன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இந்த நீண்ட காத்திருப்புல அவங்க மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டாங்க. அந்த கொடிய பஞ்சம் எப்படி தொடங்கியது? அவங்க கோட்டைய முற்றுகையிட்டது அக்டோபர் மாதத்துல. அடுத்த சில மாதங்கள்ல கடுமையான பனி நிறைந்த குளிர்காலம் தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஒரு நகரத்தின் வெளியே மாதக்கணக்கில் முகாமிட்டிருக்கும்போது சுற்று வட்டாரத்தில் உள்ள உணவுகள் எல்லாமே ரொம்ப விரைவாக தீர்ந்துவிடும். சப்ளை செய்வதற்கு முறையான வழிகளும் இல்லை. இதனால ஒரு கொடிய பஞ்சம் சிலுவை படையினரோட முகாமில் தலைவிரித்தாடத் தொடங்கியது. வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பற்றி எழுதும்போது பசியின் உச்சம் அங்கு தாண்டவமாடியதாக குறிப்பிடுறாங்க. ஒரு சிறிய ரொட்டியின் விலை ஒரு பெசாண்ட், அதாவது ஒரு தங்க நாணயம் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்ததுன்னு நான் படிச்சேன். ஆமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண வீரனால் ஒரு ரொட்டிய தங்க நாணயம் கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு ரொட்டிக்கு ஒரு தங்க நாணயமா? அப்படியென்றால் பணமில்லாத சாதாரண வீரர்கள் என்னதான் சாப்பிட்டாங்க? பசிய போக்க அவங்க என்ன மாதிரியான எல்லைகளுக்கு சென்றாங்க? பசி எல்லோரையும் மிருகத்தனமாக மாற்றிவிட்டது. ஆரம்பத்துல அவங்க தங்கள் குதிரைகளையும் கழுதைகளையும் கொன்று அதோட இறைச்சியை சாப்பிட்டாங்க. குதிரைகள் அப்படிங்கிறது ஒரு மாவீரனின் அடையாளம், போரில் அவனது முக்கிய ஆயுதம். அதையே உண்பது அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய வீழ்ச்சியை குறிக்குது. ஆமா, அதுவும் தீர்ந்ததும் அத்திமரத்தின் இலைகள், திராட்சை இலைகள், ஏன் தரையில் முளைத்திருக்கும் முட்களை கூட பிடுங்கி தின்றுருக்காங்க. முட்களை சாப்பிட்டார்களா? இதை கேட்கவே குலை நடுங்குது. வேற வழியே இல்லாம இப்படி செய்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை விட மோசமான சில விஷயங்களும் நடந்ததாக நான் படிச்சேன். காய்ந்த தோல்களை உணவாக பயன்படுத்தியதை பத்தி சொல்றீங்களா? ஆமா, நிலைமை இன்னும் மோசமான போது விலங்குகளின் காய்ந்த தோல்களை கூட அவங்க விட்டு வைக்கல. கவசங்களுக்காகவோ கூடாரங்களுக்காகவோ வைக்கப்பட்டிருந்த காய்ந்த தோல்களை எடுத்து தண்ணீர்ல ரொம்ப நேரம் வேக வைத்து அதனை மின்று சாப்பிடும் அளவிற்கு தள்ளப்பட்டார்கள். அது உண்மைதான். குறிப்பா டாஃபோர்ட்ஸ் எனப்படும் மிக வறிய நிலையில் இருந்த சிலுவை போர் வீரர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டதாக பல குறிப்புகள் தெரிவிக்குது. இது மனிதகுல வரலாற்றுல ஒரு மிக இருண்ட பக்கம். ஒரு பக்கம் குடலை உருவும் பசி, ஒரே பனி, மனித மாமிசம் உண்ணும் அளவுக்கு மோசமான ஒரு சூழல். மறுபக்கம் எந்த முன்னேற்றமும் இல்லாத அசைக்க முடியாத ஒரு கோட்டை. இது அந்த படையினரின் மனநிலையை எந்த அளவுக்கு சிதைத்திருக்கும்னு நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த உள்ளவியல் வீழ்ச்சிய அவங்க எப்படி சமாளித்தாங்க? இல்ல சமாளிக்க முடியாம உடைந்து போனார்களா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உடல் பசியை விட மனம் நம்பிக்கை இழப்பதுதான் மிகப்பெரிய அழிவு. எந்த ஒரு சப்ளை வழியும் இல்லாமல் பசி பிணியில் 8 மாதங்கள் இருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? மதகுருமார்கள் கூட இந்த விரக்தியில செக்கிக் கொண்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அதேமர் அப்படிங்கிற முக்கிய மதகுரு இந்த பஞ்சமும் கஷ்டமும் வீரர்களோட பாவங்களால தான் கடவுள் கொடுக்கும் தண்டனைன்னு நம்ப தொடங்கினார். பசியால் சாகும் நிலையிலும் பாவம் மன்னிப்புக்காக வீரர்களை 3 நாட்கள் நோன்பு இருக்க சொன்னார். பட்டினியால் சாக கிடக்கிறவங்கள மேலும் நோன்பு இருக்க சொல்வது ரொம்ப விசித்திரமா இருக்கே. இந்த முடிவில்லாத நரகத்திலிருந்து தப்பிக்க தலைவர்கள் யாரும் முயற்சி கிடையா? முயற்சித்தார்கள். ஆனால் அது கோழைத்தனமான ஒரு முயற்சியா இருந்தது. ஸ்டீவன் ஆஃப் பிளாய்ஸ் போன்ற மிக முக்கிய தளபதிகளே இனி இங்கே இருந்தா சாவது உறுதி, இந்த கோட்டையை ஒருபோதும் பிடிக்க முடியாதுன்னு பயந்து போய் இரவோடு இரவாக தங்கள் படைகளுடன் தப்பி ஓடிவிட்டார்கள். தளபதிகளே தப்பி ஓடும்போது சாதாரண வீரர்களோட மனநிலை என்னவாக இருந்திருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து செத்து மடிவது மட்டுமே தங்களுக்கு மிஞ்சி இருக்கும் ஒரே வழின்னு அவங்க நம்ப தொடங்கிய நேரம் அது. அப்படி ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் ஒரு எதிர்பாராத திருப்பம் நிகழ்கிறது. உள்ளே நுழையவே முடியாதுன்னு எல்லோரும் நம்பிய ஒரு கோட்டைக்குள் ஒரு ரகசிய வலை பின்னப்படுகிறது. ஆமா, தளபதிகளில் ஒருவனான பொகிமோண்ட் என்பவன் சத்தமே இல்லாம கோட்டைக்குள்ளே ஒரு கமுக்கமான ஒப்பந்தம் செய்தான். உள்ளே இருந்த ஃப்ரூஸ் அப்படிங்கிறவனோட அந்த ஒப்பந்தம் நடக்கிறது. ஒரு அசைக்க முடியாத கோட்டை ஆயுதங்களால் வீழாமல் ஒரு தனி மனிதனின் துரோபத்தால் வீழ்ந்தது எப்படின்னு நேர்களுக்கு விளக்குங்க. இங்குதான் வரலாற்று ஆவணங்கள் மிக சுவாரஸ்யமான முரண்பாடுகளை காட்டுது. ஃப்ரூஸ் என்பவன் ஒரு அரேபியன் கவச தயாரிப்பாளன்.
அவன் ஆன்டியோக் கோட்டையில் இருந்த பல கோபுரங்களில் ஒரு கோபுரத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பான காவலாளி. ஒரு காவலாளி ஏன் தனது சொந்த கோட்டையே, அதுவும் மிக கொடூரமான பசியில் வெளியே காத்திருக்கும் ஒரு எதிரிப்படைக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும்? ஃப்ரூஸோட நோக்கம் என்ன அப்படிங்கறத பற்றி மேற்கத்திய ஆவணங்களுக்கும் அரபு ஆவணங்களுக்கும் ஒரு பெரிய விவாதம் இருக்கு. மேற்கத்திய ஆவணங்கள் இதை எப்படி பார்க்குது? அவங்க ஃப்ரூஸ ஒரு புனிதனாக கருதுகிறார்களா? சரியா சொன்னீங்க. லத்தீன் மற்றும் மேற்கத்திய ஆவணங்கள் ஃப்ரூஸின் செயலுக்கு ஒரு தெய்வீக சாயம் பூசுகின்றன. இயேசு கிறிஸ்து அவனது கனவில் தொடர்ந்து 3 முறை தோன்றி, எழுந்திரு, இந்த கோட்டையை கிறிஸ்தவர்களிடம் ஒப்படைத்து விடும்னு கட்டளையிட்டதாக கூறுறாங்க. ஆனா அரபு ஆவணங்கள் சொல்லும் கதையே வேறு இல்லையா? ஆமா, அரபு ஆவணங்களை பொறுத்தவரை இதுல எந்த புனிதமும் இல்ல. இப்ன் அல் அதிர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் இது பணம் மற்றும் பழிவாங்கும் உணர்வால் நடந்த ஒரு துரோகம்னு மிக தெளிவாக கூறுறாங்க. யாகிஸ்யான் ஃப்ரூஸ் மீது ஒரு பெரிய அபராதத்தை விதிச்சிருந்தான். அதை கட்ட முடியாம அவன் திணறி இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதே நேரத்துல போஹிமண்ட் அவனுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் லஞ்சத்தையும் நிலங்களையும் தருவதாக ஆசை காட்டினான். இது மட்டும் இல்லாம ஃப்ரூஸோட மனைவியோட ஒரு துருக்கிய உயர் அதிகாரி கள்ள தொடர்பு வைத்திருந்தான். அந்த கோபத்துல தான் அவன் ஒட்டுமொத்த துருக்கியர்களுக்கும் ஆளுநருக்கும் துரோகம் செய்ய முடிவு செய்தான்னு பல கோணங்கள் அரபு ஆவணங்கள்ல இருக்கு. ஆக இது கடவுளின் கட்டளையா இல்ல மனைவியின் கள்ளத்தொடர்பால் வந்த கோபமா அல்லது பணத்தாசையா அப்படிங்கிறது உறுதியாக தெரியவில்லை. ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் அவன் எடுத்த அந்த ஒரு முடிவு ஒட்டுமொத்த போரின் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டது. அந்த ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவு என்ன நடந்தது? 1098ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 3ஆம் தேதிக்கு மாறும் அந்த நள்ளிரவு மிக அமைதியாக தொடங்கியது. ஃப்ரூஸ் தான் காவலுக்கு இருந்த அந்த கோபுரத்திலிருந்து ஒரு கயிற்று ஏணியை அமைதியாக கீழே இறக்கி விடுகிறான். அதை பிடித்துக்கொண்டு பொஹிமாண்டோட மிக நெருக்கமான சில வீரர்கள் மெதுவாக கோட்டைக்குள் நுழையிறாங்க. அவங்க உள்ளே நுழைந்ததும் அருகிலிருந்த காவலாளிகளை கொன்றுவிட்டு கோட்டையின் முக்கிய கதவுகளை திறந்து விடுகிறார்கள். 8 மாதங்களாக பசியோடும் வெறியோடும் காத்திருந்த ஒட்டுமொத்த சிலுவைப்படையும் கோட்டைக்குள் ஒரு வெள்ளம் போல பாய்ந்தது. உள்ளே நுழைந்ததும் அவங்க அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. இத்தனை மாத கோபமும் பசியும் ஒரு பெரும் தாக்குதலாக மாறி இருக்கும் இல்லையா? ஆமா, மாபெரும் படுகொலை அரங்கேறியது. கண்ணில் பட்டவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அப்போ ஆளுநரான யாகிஷ்யான் என்ன செய்தான்? அவனது குடும்பத்தை பணைய கைதிகளாக வைத்திருந்தானே, அவங்கள காப்பாற்றினானா? இல்லை, இதை அறிந்த ஆளுநர் யாகிஷ்யான் தான் இதுவரை கட்டிக்காத்த தைரியம் அனைத்தையும் இழந்துவிட்டான். தனது படையையும் மக்களையும் ஏன் தன் குடும்பத்தையும் கூட விட்டுவிட்டு பயந்து போய் ஒரு குதிரையில் தனியாக தப்பி ஓடுகிறான். இவ்ளோ பெரிய கோட்டையை 8 மாதங்களாக கட்டி காத்த ஒரு மாபெரும் ஆளுநர் இப்படி ஒரு கோழையாக தப்பி ஓடுவது அதிர்ச்சியாக இருக்கு. ஆனா அவன் தப்பித்து விட்டானா? அவனது மரணம் வரலாற்றின் ஒரு விசித்திரமான முரண்பாடுன்னு தான் சொல்லணும். குதிரையில் தப்பிச் செல்லும்போது அவனது மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா, வழியிலேயே அவன் நிலை தடுமாறி கீழே விழுகிறான். அவனால் மீண்டும் எழ முடியவில்லை. அந்த வழியாக வந்த ஒரு சாதாரண ஆர்மேனிய விவசாயி, அதாவது மரங்களை வெட்டும் ஒரு ஏழை தொழிலாளி, அவனை கீழே கிடக்க பார்க்கிறான். இவன்தான் ஆளுநர்னு தெரிந்து அவனது தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துக்கொண்டு வந்து சிலுவை படையினரிடம் பணத்திற்காக விற்றுவிட்டான். ஒரு மாபெரும் வீழ்ச்சி மிக சாதாரணமாக ஒரு விவசாயியின் கைகளில் முடிந்தது. ஒரு மாபெரும் ஆளுநரின் தலை ஒரு ஏழையால் வெட்டப்பட்டு விற்கப்படுவது அப்படிங்கிறது அதிகாரத்தின் நிலையற்ற தன்மையை அப்படியே காட்டுது. சரி, இப்போ சிலுவை படையினரின் தரப்பிலிருந்து பார்ப்போம். அவங்க கோட்டையை பிடித்து விட்டார்கள். எதிரிகளின் ஆளுநர் கொல்லப்பட்டு விட்டான். 8 மாத நரகத்திற்கு பிறகு இனி நமக்கு வெற்றிதான், உணவு கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும்னு அவங்க நிம்மதி அடைந்திருப்பாங்க. ஆனா கதை அங்கேதான் தலைகீழாக மாறுது. இந்த வெற்றிக்கு அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று திகைப்பு. ஆமா, அவங்க கோட்டையை பிடித்தது ஜூன் 3ஆம் தேதி. அவங்க முழுமையாக கொண்டாடி முடிப்பதற்கு முன்பே அடுத்த நாளே, அதாவது ஜூன் 4ஆம் தேதி, மோசுல் நகரின் தளபதியான கெர்போகா என்பவன் ஒரு பிரம்மாண்டமான இஸ்லாமிய கூட்டமைப்பு படையுடன் வந்து ஆன்டியோக் நகரை முற்றுகையிட்டான். ஒரே நாளில் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதா? வேட்டைக்காரர்கள் இப்போது வேட்டையாடப்படுகிறார்கள். இது சிலுவை படையினருக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த இரட்டை சீரியின் தீவிரத்தை நேயர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை படையினர் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டன. அவங்க ஆன்டியோக் நகரத்தின் சுவர்களுக்குள் இருக்கிறாங்க. ஆனா நகரின் மிக உயரமான மலை உச்சியில் இருக்கும் சிட்டடல் என்ற உள்கோட்டை இன்னும் சிலுவை படையினரிடம் வீழவில்லை. அது யாதிஷியானின் மகனான ஷாம்ஸ் அத் தௌலாவின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. அதாவது
கோட்டைக்கு உள்ளே மலையுச்சியில் எதிரிகள், கோட்டைக்கு வெளியே கெர்போகாவின் மாபெரும் படை. அவங்க ஒரு சாண்ட்விச் போல இடையில் மாட்டிக்கொண்டார்கள். உள்ளே உணவும் இல்லை, வெளியே செல்ல வழியும் இல்லை. இதைவிட ஒரு கொடூரமான மரணப்பொறி இருக்க முடியாது. 8 மாதங்களாக வெளியே இருந்து என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்களோ இப்போது அதே கஷ்டங்களை உள்ளே இருந்து அனுபவிக்க வேண்டிய கட்டாயம். தண்ணீர் கூட இல்லாமல் குதிரையின் ரத்தத்தை குடித்தார்கள்னு சில குறிப்புகள் சொல்லுதே. அந்த விரக்தி எந்த அளவிற்கு சென்றது? குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தங்கள் குதிரைகளின் நரம்பை அறுத்து அதிலிருந்து வரும் ரத்தத்தை குடிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமானது. பல வீரர்கள் இந்த நரகத்தை விட மரணமே மேல்னு முடிவு செய்தார்கள். இரவோடு இரவாக கோட்டை சுவரிலிருந்து கயிறு கட்டி தப்ப முயன்றார்கள் இல்லையா? ஆமா, ஆனா பல கயிறுகள் அருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் கோட்டை சுவரிலிருந்து கீழே விழுந்து எலும்புகள் நொறுங்கி செத்து போனார்கள். அவங்கள வரலாற்று ஆவணங்கள் கயிற்று நடனக்காரர்கள்னு கேலியாக பதிவு செய்துள்ளது. உள்ளே இப்படி ஒரு மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது வெளியே இருந்த கெர்புகா ஏதேனும் சமரசத்திற்கு தயாராக இருந்தானா? அவன் இவ்ளோ பெரிய படையுடன் வந்திருக்கானா? அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான்? கெர்போகாவின் அகங்காரம் அவனது வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். அவனது படைபலம் அவனுக்கு அசாத்தியமான ஒரு மமதையை அளித்திருந்தது. சிலுவை படையினர் பட்டினியால் செத்து மடிந்து கொண்டிருக்க அவன் எந்த ஒரு அவசரமும் காட்டாமல் தனது கூடாரத்தில் மிகவும் நிதானமாக அகங்காரத்துடன் செஸ் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு நான் ஆவணங்கள்ல படிச்சேன். செஸ் விளையாடிட்டு இருந்தான். உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் சாகுறாங்க, இவன் வெளியே செஸ் விளையாடுறான். சிலுவை படையினர் சமாதானம் பேச யாரையும் அனுப்பவில்லையா? அனுப்பினார்கள். பீட்டர் தி ஹெர்மிட் என்ற ஒரு பாதிரியார் சிலுவை படையின் சார்பாக சமாதான தூதுவராக சென்றார். நாங்கள் சரணடைந்து விடுகிறோம், எங்களை உயிரோட எங்கள் ஊருக்கு திரும்ப விட்டு விடுங்கள்னு அவங்க மன்றாடிய போது கெர்போகா அவர்களை மிகவும் கேலியாக அவமதித்து திருப்பி அனுப்பினான். எந்த சமரசத்திற்கும் அவன் தயாராக இல்ல. இந்த முடிவற்ற அகங்காரமும் எதிரியை தரம் தாழ்த்தி மதிப்பிட்டதுதான் அடுத்து நடக்கப் போகும் வரலாற்று அதிசயத்திற்கு வித்திட்டது. கண்டிப்பா. இந்த ஒட்டுமொத்த வரலாற்று நிகழ்வும் மனித பொறுமையின் எல்லையை எப்படி பரிசோதித்ததுன்னு பாருங்க. நேர்களே, இது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்தது. போர்கள் வெறுமனே வாள்களாலும் ஈட்டிகளாலும் பெரிய இராணுவங்களாலும் மட்டும் வெல்லப்படுவதில்லை. பசி, துரோகம், எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் மிக முக்கியமாக மனிதர்களின் உளவியல் போராட்டங்களால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆன்டியாக் முற்றுகை வெறும் ஒரு போர் அல்ல. அது மனித மனத்தின் இருண்ட பக்கங்களையும் உயிர் வாழ துடிக்கும் மனிதனின் மிருகத்தனத்தையும் காட்டும் ஒரு கண்ணாடி. உண்மையான வார்த்தைகள். இந்த ஆழமான அலசலின் முடிவில் நேயர்களான உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. முழுமையான அழிவை எதிர்நோக்கி மரணத்தின் விளிம்பில் சிறுவை படையினர் நின்றிருந்த அந்த இருண்ட கணத்தில்தான் கோட்டைக்குள் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. பீட்டர் பார்த்தலோமியோ என்ற ஒரு சாதாரண ஏழை விவசாயி தனக்கு கடவுள் கனவில் வந்து ஒரு இடத்தை காட்டியதாக கூறினான். அந்த கோட்டைக்குள்ள உள்ள ஒரு தேவாலயத்தின் தரைக்கடியில் தோண்டி புனித ஈட்டியை, அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவரது விலாவில் குத்தியதாக நம்பப்படும் ஈட்டியை கண்டுபிடித்ததாக ஒரு தகவல் பரவியது. அது உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த ஒரு செய்தி பசியால் சாகும் நிலையில் இருந்த அவர்களின் நம்பிக்கையை முற்றிலும் மாற்றியது. அது அவர்களுக்குள் ஒரு அசுர பலத்தை கொடுத்து சாத்தியமற்ற ஒரு வெற்றியை நோக்கி அவர்களை உந்தித் தள்ளியது. இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இது உங்களுக்கான ஒரு கேள்வி. வரலாற்றின் மாபெரும் வெற்றிகளை தீர்மானிப்பது உண்மையான இராணுவ பலமா அல்லது மனித மனங்களை ஆட்டுவிக்கும் நம்பிக்கையின் உளவியல் பலமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள்.